விஷயங்களும் எல்லா கோயில்லையும் எல்லா சுவாமிகளுக்கும் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றதுன்னா பூஜை விஷயங்களுடைய பலன் என்னன்னா, ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். அமெரிக்காவில் ரொம்ப சிறப்பாக நடந்த பங்குனி உத்திரத்தோட விளாக் தான் இது. பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம்னு எல்லா அபிஷேகத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்ன பலன்னு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். எதுக்கு எந்த பலன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பால் குடம் எடுக்கணும்னா முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஐ திங்க் $25 or $28 சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம சொந்த குடமும் யூஸ் பண்ணிக்கலாம், கோயில் குடமும் யூஸ் பண்ணிக்கலாம். கோயில் பால் குடமாக இருந்தால் யூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். நம்ம பால் குடத்தை கொண்டு வந்தோம்னா அவங்களே பால் ஊற்றி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு 10 மணி போல் ரீச் ஆனோம். போனோடனே சாமி கும்பிட்டுட்டு அந்த பால் குடம்லாம் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கோயில் அன்னதானத்துக்கே போயிருந்தோம். ஏன் ஸ்பெஷல்னே தெரியாது, முழு மனசோட சமைக்கிறனாலையா என்னன்னு தெரில, அந்த அன்னதான சாப்பாடு எப்பவுமே ஸ்பெஷல் டேஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் பங்குனி உத்திரம், தைப்பூசம் இதுக்கெல்லாம் 2 நாள் அன்னதான சாப்பாடு போடுவாங்க. நம்மள மாதிரி தமிழ் மக்கள் கொடுக்குற ஸ்பான்சர்ஸும் டொனேஷன்ஸும் வச்சு தான் இந்த கோயில் ரன் ஆகுது. நம்ம தமிழ் கடவுள் முருகர் கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக பண்ணணும். இப்ப ஒவ்வொரு அபிஷேகம் நடக்கும்போது அதுக்கு பலன் சாந்தி. கங்கை நதி, வைகை நதி, காவிரியின் அமுத நதி, சங்குதனில் அபிஷேகம் சாந்தி பெற ஊற்றுகிறோம். செங்கதிரோன் உதிக்கின்ற சிங்கார பொற்காலை மங்களமாய் ஏற்றிடுக. விஷஞ்சலம் நிகழ்த்தி கொண்டதற்காக உள்ளத்தை இருளாக்கி உடலெங்கும் குளிராக்கி பள்ளத்தில் விழ வைத்தும் பாழாக்கும் நோய் தீர எழிந்த எண்ணெயை எடுத்துமே திருமஞ்சனப்படி அபிஷேகம். இதனுடைய பலன் என்னன்னா, கடன் தேர்தல். வறுமை செய்த ஆட்சியினால் வந்த பெரும் கடனேட்டின் சிறுமையினை போக்கி இங்கு சீரோனே வாழ்வதற்கு நல் மஞ்சன பொடி எடுத்து நல் உடலில் காப்பிடுவோம். கருமணியே ஏற்றிடுக, கனிந்து நிதம் குளித்திடுக முருகா. விஷயங்களும் எல்லா கோயில்லையும் எல்லா சுவாமிகளுக்கும் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றதுன்னா, நீண்ட ஆயுள் வர வேண்டும் முருகா அப்படின்னு சொல்றதுக்கு. ஆள் போல் தலைக்க வேண்டும், அருகு போல் வளர வேண்டும், பாலாற்று மணலை இட பல நாட்கள் வாழ வேண்டும், பால் அமுத தேன் எடுத்து பாங்காக ஊற்றுகிறோம், நாள்தோறும் மகிழ்ந்திடுக, நல்ல முதல் குளித்திடுக முருகா. பஜன் சபை தொடரலாம். நன்மக்கள் ஒளியாலே மணிக்கழகு, உயர்களையால் சிறைக்கழகு, நலியாத வாழ்க்கைக்கு நன்மக்கள் பேரழகு, பொலிவான தைரமுதை பொன்னுடலில் ஊற்றுகிறோம், மதமெல்லாம் தந்திடுக, வான் சிறக்க குடித்திடுக முருகா. தைரபிஷேக பிரியனுக்கு இசைப்பாடு
பழச்சாறு, மாம்பழம், மாம்பழம் அபிஷேகம். இதனுடைய பலன் என்னன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி கிடைக்கிறது. முற்றிலும் வெற்றி வேண்டி, முயற்சியில் வெற்றி வேண்டி, சுற்றிலும் வெற்றி வேண்டி, சுதந்திர வெற்றி வேண்டி, பற்றிலும் வெற்றி வேண்டி, பாலமுதல் மாம்பழத்தில் சாற்றுவதை ஊற்றுகிறோம், சாந்தினிதம் குடித்திடுக முருகா. அபிஷேகம் வந்து இளநீர் அபிஷேகம். இந்த இளநீர் அபிஷேகம் எதுக்கு பண்றதுன்னா, இது யோகம் வர வேண்டி, இந்த வாழ்க்கையில் யோகம் வர வேண்டி. குடி சிறக்க கொடி பறக்கும் குற்றவனின் நாட்டினிலே முடிவாழ முதல் வாழ முடியோகம் பெற வேண்டி, அடியவனின் திருவுடலில் அரும் இளநீர் ஊற்றுகிறோம், வடிவழகா ஏற்றிடுக வண்ணமதில் குளித்திடுக முருகா. காஞ்சி காமாட்சி வேல் முருகனுக்கு. இன்னைக்கு காவடி எடுத்ததுக்குடைய அந்த சர்க்கரை கட்டணும் இல்லையா, அந்த சர்க்கரையை வச்சு அதுல சர்க்கரையை வந்து அந்த பஞ்சாமிரத்தை கலந்துச்சு. அடுத்த அபிஷேகம் வந்து பஞ்சாமிரத அபிஷேகம். இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து முருகனுக்கு ரொம்ப விமர்சையானது. ஏன்னா வந்து எல்லோருக்கும் வாழ்க்கையில செல்வம் நல்ல குவிதல் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுவது. செல்வங்கள் பல வேண்டி, சீரான புகழ் வேண்டி, பல்வளமும் பெற வேண்டி பணிகின்றோம் முன்னடியை, நல் பஞ்சா அமிர்தத்தை நலமுடனே பொழிகின்றோம், வெல்கின்ற வழிதருக நுழைந்த துணியில் குளித்திடுக முருகா. பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடி மற்ற இடங்கள்ல திருச்செந்தூர், பழனிலாம் விமர்சையான தைப்பூச காலங்கள், பங்குனி உத்திர காலங்களில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான பஞ்சாமிரத தீபத்தை ஏற்றிட்டு, தீபம் வந்து பஞ்சாமிரதத்திலே பண்றது. அது வாலண்டியர்ஸ் இங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு பஞ்சாமிரதம். சாரி, பாட்டுக்கு நடுவில் நிறுத்துறேன். உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் மேலே. உங்களுடைய பலன் வந்து நல்ல சாரீரம் குரல். வான் பொழிய வேண்டுகிறோம், வளம் சிறக்க வேண்டுகிறோம், கூன் சிறக்க வேண்டுகிறோம், குடி சிறக்க வேண்டுகிறோம், ஊன் சிறக்க வேண்டுகிறோம், மொழி சிறக்க வேண்டுகிறோம், தேன் அமுதை ஊற்றுகிறோம், தெல்லமதில் குளித்திடுக முருகா. சிலை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அரவு செய்ததிர ஓடும் இருப்பதனால் குருவியுமே வாழ்கிறது. வீடு பேர் வேண்டுகிறோம், வேண்டுவரம் தென்னிடுக, வீடு இனி இல்லாத இனிய பசு நெய்ய முகை நாடி நிறம் ஊற்றுகிறோம், நல்லமுதில் குளித்திடுக முருகா. நீருடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் மேலே. அடுத்த அபிஷேகம் வந்து விபூதி அபிஷேகம். அந்த விபூதி அபிஷேகத்துடைய பலன் என்னன்னா, 3 உலகம் நலம். அதை குறிக்கிறது 3 உலகம்னா மேலோகம், அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து நம்ம இருக்கிற அந்த பூலோகம், மண்ணுலகம் சொல்றது. அடுத்து வந்து பாதாள கீழுலகம். இது 3ஐயும் நம்ம குறிக்கிறது தான் விபூதி அபிஷேகத்துடைய 3 உலக நலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்தியை தந்திடவும், நூல்விலகில் சிறந்திடவும், பக்தியை வளர்ந்திடவும், பாராட்டும் எழுதிடவும், சக்தியவும் திருநீரில் சாந்தனம் மருந்தமுதை காப்பாற்று வணங்குகின்றோம், கணிதனிடம் மகிழ்ந்திடுவோம் முருகா. விபூதி பிரியனுக்கு, விபூதி பிரியனுக்கு. பலன் வந்து உங்க வாழ்க்கையில எல்லா புகழும் உங்களுக்கு வர வேண்டும் சொல்லி முருகன் வேண்டுது. அதுக்காக பண்ணக்கூடியது. மங்காத புகழுக்கும் மாறாத அன்புக்கும் தங்கும் நற்பொருள் வேண்டி, தகமை சேர் வளம் வேண்டி, சிங்கார மலைக்காட்டின் சீரான சந்தனத்தை அங்கமதில் காப்பிடுவோம், அன்புடனே ஏற்றிடுக முருகா. பலன்
அடுத்த அபிஷேகம் வந்து பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகம் லாஸ்ட் அபிஷேகம். இதனுடைய பலன் வந்து கல்வி சிறப்பு. வங்கினைகள் வாராகி வாழ்வென்றும் சிறந்திடவே கல்வி கடல் ஊற்றை காலமெல்லாம் வருகிடவே பல் ரோஜா பள்ளியில் பனிமலரின் சாரலும் நல்லுடலின் ஊற்றுகிறோம் மனைவிலிதம் குறுக்கிடுக முறையாக வந்து அவங்க வந்து பன்னீர் அடைச்சு கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டாங்க. அந்த பன்னீர் அபிஷேகம் தான் இப்போ இந்த காவடியில் இந்த பன்னீர் அபிஷேகம் நடக்குது. பன்னீர் அபிஷேக பிரியனுக்கு. நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி பந்தியில் பரிமாறி சாப்பிட்றத மிஸ் பண்ணுவோம்? இங்கே மாதிரி அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும்போது ஹோட்டலில் போய் வாழையில் விருந்து சாப்பிட்றது இல்லைங்க. ஒரு கல்யாண வீட்லேயோ ஒரு கோயில் அன்னதானத்துலேயோ மனசார பரிமாறி சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். அதை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது தான் இந்த கோயிலோட அன்னதானம். அவ்வளோ நல்லா பரிமாறினாங்க. கேட்டு காய், பொரியல், வறுவல், மண்டி, சாம்பார், ரசம், பருப்பு, புளிக்குழம்பு, அப்பளம், பாயாசம், பஞ்சாமிர்தம், இது எல்லாமே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப மனநிறைவான தரிசனம் ஃபாலோட் வித் சூப்பரான லஞ்ச். இதில் பரிமாறுறவங்க எல்லாருமே கோயிலில் இருக்க வாலண்டியர்ஸ் தான். அபிஷேகம், அன்னதானம், ஃப்ளவர்ஸ் எதுக்கு வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை ஹெல்ப் பண்ணால் இந்த கோயிலை ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான அன்னதானம் தரிசனம் முடிஞ்சது. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா இது நிறைய பேருக்கு பூஸ்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.